சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள தோக்கான்கரடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் இளம்பிள்ளை அருகே கறிக்கடை பஸ் ஸ்டாப் பகுதியில் சிறிய அளவில் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதே ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை என்பவர் ஈஸ்வரன் கடைக்குள் திடீரென உள்ளே நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து தங்கதுரை மறைத்து வைத்திருந்த கத்தியினை எடுத்து ஈஸ்வரன் கையின் மீது வெட்டியுள்ளார். இதனால் இதை சுதாரித்துக் கொண்ட ஈஸ்வரன் கடையில் இருந்த இருக்கைகளை எடுத்து அவர் மீது வீசியுள்ளார். இருந்த போதிலும் காயம் ஏற்பட்டு அவர் வெட்டும் பொழுது கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த மகுடஞ்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடிய தங்கதுரையையும் தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஜவுளி கடைக்குள் புகுந்து வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில் உள்ளூர் விளையாட்டு உள்ளூரில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது நடைபெற்ற முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதலானது நடைபெற்றுள்ளது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் காவல்துறையினர் இந்த விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். பிரவீன்.